Hello everyone, welcome to Advanced Google Ads Tutorials. இந்த வீடியோவில் நாம நெகட்டிவ் மேட்ச் அப்படின்னா என்ன, அப்புறம் இதை எப்படி நம்மளுடைய கேம்பெயின்ல யூஸ் பண்றோம்னு சொல்லிட்டு தான் டீடைல்டா பார்க்க போறோம். ஸோ இந்த வீடியோ பாத்தீங்க அப்படின்னா கீவேர்ட் மேட்ச் டைப்போட கண்டினியூவேஷன் தான். ஸோ பேசிக்கா இந்த நெகட்டிவ் மேட்ச் எதுக்கு யூஸ் பண்றோம் அப்படின்னா, உங்களுடைய ஆட்ல ஏதாச்சும் ஒரு பர்டிகுலர் வேர்டை இல்லைனா ஃப்ரேஸை நீங்க நெகட்டிவ் கீவேர்டா வைக்க முடியும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நீங்க டிஜிட்டல் மார்க்கெட்டிங் அப்படின்றத ஃப்ரேஸ் மேட்ச்ல நீங்க கொடுத்துருப்பீங்க. ஸோ இப்படி கொடுக்கும்போது ஃப்ரீ டிஜிட்டல் மார்க்கெட்டிங் அப்படின்னு தேடினாலும் உங்களோட ஆட் வந்து அப்பியர் ஆகும். இல்லைனா டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஃப்ரீ சர்வீஸ் அப்படின்னு தேடினாலும் உங்களோட ஆட் வந்து அப்பியர் ஆகும். ஆனா நீங்க ஃப்ரீ சர்வீஸ் வந்து கொடுக்க மாட்டீங்க. ஸோ அந்த மாதிரியான கேசஸ்ல ஃப்ரீ அப்படின்ற வேர்டை நெகட்டிவ் மேட்ச்ல நீங்க யூஸ் பண்ணலாம். ஸோ அப்படி யூஸ் பண்ணும்போது நான் முன்னாடி சொன்ன மாதிரியான சர்ச் ஃப்ரேஸை கூகுள்ல தேடும் போது உங்களோட ஆட் அந்த பர்டிகுலர் யூசருக்கு அப்பியர் ஆகாது. ஸோ மெயினா உங்களுடைய நெகட்டிவ் கீவேர்டை யூசர் உங்களுடைய கீவேர்டோட சேர்த்து கூகுள்ல தேடுறாங்க அப்படின்னா அப்ப உங்களோட ஆட ட்ரிகர் ஆகாம பார்த்துக்க தான் இந்த நெகட்டிவ் மேட்சை நம்ம யூஸ் பண்றோம். ஸோ இந்த நெகட்டிவ் கீவேர்ட்ஸை நம்ம அக்கௌண்ட் லெவல் அப்புறம் கேம்பெயின் லெவல்ல நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஒரு கேம்பெயின்குள்ள ஒரு மல்டிபிள் ஆட் குரூப் வச்சிருக்கீங்க அப்படின்னா அந்த எல்லா ஆட் குரூப்புக்கும் இந்த நெகட்டிவ் கீவேர்டை நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து இந்த நெகட்டிவ் கீவேர்ட் பாத்தீங்க அப்படின்னா 3 டைப் வந்து அவைலபிளா இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் பாத்தீங்க அப்படின்னா நெகட்டிவ் ப்ராட் மேட்ச், செகண்ட் ஒன் நெகட்டிவ் ஃப்ரேஸ் மேட்ச், மூணாவது நெகட்டிவ் எக்ஸாக்ட் மேட்ச். ஸோ இந்த 3 டைப்பை யூஸ் பண்ணி நம்மளுடைய கேம்பெயின்ல நெகட்டிவ் கீவேர்டை ஆட் பண்ண முடியும். ஸோ இந்த நெகட்டிவ் கீவேர்டை நம்ம யூஸ் பண்றதுனால நம்மளுடைய டார்கெட் ஆடியன்ஸுக்கு மட்டும் தான் நம்மளோட ஆட் வந்து அப்பியர் ஆகும். ஸோ அன்ரிலவென்ட் யூசருக்கு உங்களோட ஆட் வந்து அப்பியர் ஆகாம அவாய்ட் பண்ண முடியும். இதனால நீங்க கூகுள் ஆட்ஸ்ல ஸ்பெண்ட் பண்ற அமௌண்ட் வேஸ்ட் ஆகாம பாத்துக்க முடியும். ஸோ இப்போ உங்களுக்கு நெகட்டிவ் கீவேர்ட் அப்படின்னு என்னன்னு சொல்லிட்டு புரிஞ்சிருக்கும். அடுத்து இதுக்கான எக்ஸாம்பிள்ஸை பார்ப்போம். ஸோ நான் ஆல்ரெடி சொல்லியிருந்த மாதிரி நெகட்டிவ் மேட்ச்ல 3 கீவேர்ட் டைப் இருக்கு: ப்ராட், ஃப்ரேஸ் அண்ட் எக்ஸாக்ட் மேட்ச். ஸோ இந்த 3 டைப்ஸ்க்கான எக்ஸாம்பிள்ஸை நான் கொடுத்துருக்கேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்க அப்படின்னா ப்ராட் மேட்ச்ல ரன்னிங் ஷூ அப்படின்றத கொடுத்துருக்கேன். இப்போ யாராச்சும் கூகுள்ல ப்ளூ டென்னிஸ் ஷூஸ் அப்படின்னு தேடுறாங்க அப்படின்னா அப்போ உங்களோட ஆட் வந்து அப்பியர் ஆகும். அதே மாதிரி ரன்னிங் ஷூஸ் அப்படின்னு தேடினாலும் அப்பியர் ஆகும். ஏன்னா இது ரெண்டுத்திலுமே எக்ஸாக்டா ரன்னிங் ஷூஸ் அப்படின்றது இல்ல. ஸோ அடுத்து வரது பாத்தீங்க அப்படின்னா ப்ளூ ரன்னிங் ஷூ அப்படின்றதுல ரன்னிங் ஷூ அப்படின்றது நெக்ஸ்ட் டு நெக்ஸ்ட் இருக்கு. ஸோ இந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா உங்களோட ஆடை வந்து கூகுள் டிஸ்பிளே பண்ண மாட்டாங்க. அப்புறம் ஷூஸ் ரன்னிங் அப்படின்னு இருக்கு. ஸோ இங்கேயும் நம்மளுடைய கீவேர்டான 2 வேர்டுமே ஷஃபிள் ஆயிருக்கு. ஸோ இந்த மாதிரியான சுச்சுவேஷன்லயும் உங்களோட ஆட் வந்து ரன் ஆகாது. அடுத்து நெகட்டிவ்ல ஃப்ரேஸ் மேட்ச்க்கான எக்ஸாம்பிள்ஸை பார்ப்போம். ஸோ இங்கேயும் நான் டபுள் கோட்ல ரன்னிங் ஷூஸ் அப்படின்றத கொடுத்துருக்கேன். ஸோ இதுக்கான கண்டிஷன் என்ன அப்படின்னா இந்த ரன்னிங் ஷூ அப்படின்றது எக்ஸாக்ட் ஃபார்மேட்ல யூசரோட சர்ச் கொரியில இருந்தா உங்களோட ஆட் வந்து அப்பியர் ஆகாது. ஸோ எக்ஸாம்பிளுக்கு ப்ளூ டென்னிஸ் ஷூஸ் அப்படின்னா உங்களோட ஆட் வந்து அப்பியர் ஆகும். ஏன்னா இங்க ரன்னிங் அப்படின்றது இல்ல. அடுத்து ஷூஸ் ரன்னிங்னு இருக்கு. ஸோ இதுக்கு உங்களோட ஆட் வந்து அப்பியர் ஆகும். ஏன்னா இங்க வேர்டு வந்து ஷஃபிள் ஆயிருக்கு. ஸோ ப்ராட் மேட்ச்ல ஷஃபிள் ஆனா ஆட் ரன் ஆகாது. ஆனா ஃப்ரேஸ் மேட்ச்ல ஷஃபிள் ஆச்சு அப்படின்னா உங்களோட ஆட் வந்து ரன் ஆகும். ஏன்னா இது எக்ஸாக்டா இல்ல. அதே மாதிரி ப்ளூ ரன்னிங் ஷூ அப்படின்றதுல ரன்னிங் ஷூ அப்படின்றது நம்ம எப்படி கீவேர்டு கொடுத்துருக்கோமோ அதே பேட்டர்ல இருக்கு. அதனால உங்களோட ஆட் வந்து அப்பியர் ஆகாது. ஈவன் எக்ஸாக்டா ரன்னிங் ஷூஸ் அப்படின்னு தேடினாலும் உங்களோட ஆட் வந்து அப்பியர் ஆகாது. ஸோ இப்போ உங்களுக்கு நெகட்டிவ் ஃப்ரேஸ் மேட்ச் அப்படின்னு என்னன்னு சொல்லிட்டு புரிஞ்சிருக்கும். அடுத்து நெகட்டிவ்ல எக்ஸாக்ட் மேட்சை பத்தி பார்ப்போம். ஸோ இங்க ரன்னிங் ஷூஸ் அப்படின்னு தேடினா ஆட் ரன் ஆகும். ஏன்னா எங்க ஷூஸ்ல ஒரு எஸ் வந்து மிஸ் ஆகுது. அப்புறம் ப்ளூ ரன்னிங் ஷூஸ், அப்புறம் ஷூஸ் ரன்னிங் இந்த மாதிரி தேடும் போது உங்களோட ஆட் வந்து அப்பியர் ஆகும். எக்ஸாக்டா ரன்னிங் ஷூஸ் அப்படின்னு தேடினா மட்டும்தான் உங்களோட ஆட் வந்து அப்பியர் ஆகாது. ஸோ எக்ஸாக்டா உங்களுடைய நெகட்டிவ் கீவேர்ட்ல கொடுத்துருக்கிற வேர்ட் ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இல்லாம அதே பேட்டர்ன்ல கூகுள்ல தேடினா மட்டும்தான் உங்களோட ஆட் வந்து அப்பியர் ஆகாது. ஸோ இந்த எக்ஸாம்பிள்ஸ் எல்லாமே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். சரி வாங்க இப்போ இந்த கீவேர்ட்ஸை எப்படி நம்மளுடைய கேம்பெயின்ல யூஸ் பண்றோம்னு சொல்லிட்டு பார்ப்போம். இதுக்கு என்னோட ஆட் அக்கௌண்ட்டுக்குள்ள நான் போறேன். ஸோ லாஸ்ட்டாக பார்த்த டாப்பிக்ல கீவேர்ட்ஸ் அப்படின்னு என்ன அதோட டைப்ஸ் எல்லாமே பார்த்துருந்தோம். ஸோ இங்கே நான் ஆட் பண்ணியிருக்கிற எல்லா கீவேர்டுமே பார்த்தீங்க அப்படின்னா ப்ராட் மேட்ச் கீவேர்ட்ஸ். இப்போ இந்த கீவேர்ட்லேயே கூட நீங்க மைனஸ் சிம்பிளை யூஸ் பண்ணி நெகட்டிவ் கீவேர்டை ஆட் பண்ணலாம். ஆனால் அது ப்ரிஃபரபிள் மெத்தட் கிடையாது. ஸோ இதுக்காக ஆல்ரெடி ஒரு கேம்பெயின் நான் பப்ளிஷ் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ அந்த கேம்பெயினுக்கு நம்ம இந்த நெகட்டிவ் கீவேர்டை ஆட் பண்ணுவோம். இதுக்கு என்னோட டேஷ்போர்டுக்கு வரேன். இங்க கேம்பெயினை செலக்ட் பண்ணிட்டு கீவேர்ட் அப்படின்றத கிளிக் பண்ணுங்க. இங்க சர்ச் கீவேர்ட் அதுக்கப்புறம் நெகட்டிவ் கீவேர்ட்ஸ் அப்படின்னு 2 ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஸோ சர்ச் கீவேர்ட்ல நீங்க உங்களுடைய கேம்பெயின் யூஸ் பண்ணிருக்கிற எல்லா கீவேர்டுமே இங்க டிஸ்பிளே பண்ணுவாங்க. ஸோ நாம இன்னைக்கு நெகட்டிவ் கீவேர்ட் தான் ஆட் பண்ண போறோம். ஸோ இந்த இடத்துல பாத்தீங்க அப்படின்னா லேர்ன் ஆன்லைன் மார்க்கெட்டிங் அப்புறம் ஆன்லைன் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் அப்படியெல்லாம் நான் கீவேர்டு யூஸ் பண்ணிருக்கேன். ஸோ இன்னைக்கு நம்ம ஆன்லைன் அப்படின்ற வேர்டை நெகட்டிவ் கீவேர்டா ஆட் பண்ணுவோம். ஸோ இதுக்கு நெகட்டிவ் கீவேர்ட் அப்படின்றத கிளிக் பண்ணுங்க. இப்போ நெகட்டிவ் கீவேர்டு ஆட் பண்ண இந்த பிளஸ் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. இங்க 2 ஆப்ஷன் கொடுப்பாங்க: ஆட் நெகட்டிவ் கீவேர்ட்ஸ் ஆர் கிரியேட் நியூ லிஸ்ட் அப்படின்னு இருக்கும். ரெண்டாவது பாத்தீங்க அப்படின்னா யூஸ் நெகட்டிவ் கீவேர்ட் லிஸ்ட் அப்படின்னு இருக்கும். ஸோ ரெண்டாவது ஆப்ஷன் யூஸ் பண்ணோம் அப்படின்னா நீங்க கேம்பெயின் ரன் பண்ணி ஒரு சர்டன் டைம் ஆயிருக்கணும். அப்போ உங்களால யூசரோட சர்ச் பிளேஸ் என்னென்ன அப்படின்றது எல்லாமே நீங்க தெரிஞ்சுக்க முடியும். ஸோ இன்னைக்கு நம்ம ஒரு நியூ லிஸ்ட் தான் கிரியேட் பண்ண போறோம். ஸோ அதனால ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் அப்படியே விட்டுருங்க.
அடுத்து ஆட் டு அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதை நீங்க கிளிக் பண்ணீங்க அப்படின்னா கேம்பெயின் அதுக்கப்புறம் ஆட் குரூப் இந்த 2 ஆப்ஷன் கொடுப்பாங்க. ஸோ நாம இன்னைக்கு கேம்பெயினுக்கு தான் நெகட்டிவ் கீவேர்டை வந்து ஆட் பண்ண போறோம். இன்கேஸ் நீங்க ஒரே கேம்பெயின்குள்ள மல்டிபிள் ஆட் குரூப் வச்சிருக்கீங்க அப்படின்னா அப்ப ஆட் குரூப்பை நீங்க செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ கேம்பெயின் அப்படியே விட்டுட்டு இந்த இடத்துல செலக்ட் கேம்பெயின் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பென்சில் ஐக்கான் இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்க. நீங்க எத்தனை கேம்பெயின் நீங்க பப்ளிஷ் பண்ணிருக்கீங்களோ அத்தனை கேம்பெயினுமே இங்க டிஸ்ப்ளே ஆகும். ஸோ உங்களுக்கு எந்த கேம்பெயின் வேணுமோ அதை நீங்க செலக்ட் பண்ணிக்காங்க. ஸோ இந்த இடத்துல நான் வெப்சைட் டிராஃபிக் சர்ச் அப்படின்ற கேம்பெயினை செலக்ட் பண்றேன். இப்போ இங்க நெகட்டிவ் கீவேர்டை நம்ம ஆட் பண்ண வேண்டியிருக்கும். ஸோ ஒரு லைனுக்கு ஒரு கீவேர்டு தான் நீங்க யூஸ் பண்ணணும். ஸோ நான் ஆல்ரெடி சொல்லியிருந்த மாதிரி ஆன்லைன் அப்படின்றத நெகட்டிவ் கீவேர்டை ஆட் பண்ண போறேன். ஸோ இந்த இடத்துல ஆன்லைன் அப்படின்றத கொடுக்குறேன். ஸோ இது பாத்தீங்க அப்படின்னா ப்ராட் மேட்ச். அடுத்து டபுள் கோட்குள்ள ஆன்லைன் அப்படின்னு கொடுத்தீங்க அப்படின்னா நெகட்டிவ் ஃப்ரேஸ் மேட்சா கன்சிடர் பண்ணுவாங்க. அடுத்து ஓப்பன் அண்ட் க்ளோஸ் பிராக்கெட்டுக்குள்ள ஆன்லைன் அப்படின்னு யூஸ் பண்ணீங்க அப்படின்னா இதை நெகட்டிவ் எக்ஸாக்ட் மேட்சா கன்சிடர் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி எவ்வளவு வேர்டை வேணாலும் நீங்க நெகட்டிவ் கீவேர்டை ஆட் பண்ணிக்கலாம். ஸோ ஒன்ஸ் நீங்க கொடுத்ததுக்கு அப்புறம் சேவ் டு நியூ ஆர் எக்ஸிஸ்டிங் லிஸ்ட் அப்படின்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணிட்டு இங்க ஒரு நேமை கொடுங்க. ஸோ இந்த இடத்துல நான் ஆன்லைன் அப்படின்றத கொடுக்குறேன். அடுத்து சேவ் அப்படின்றத கிளிக் பண்ணுங்க. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய நெகட்டிவ் கீவேர்ட் லிஸ்ட் வந்து ஆட் ஆயிடுச்சு. இப்போ இதை ஓப்பன் பண்றேன். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா ஆன்லைன் அப்படின்றது ப்ராட் மேட்ச்ல இருக்கு. அதே மாதிரி டபுள் கோட்குள்ள கொடுத்துருக்கிறது ஃப்ரேஸ் மேட்ச் அப்படின்னு டிஸ்ப்ளே பண்ணியிருக்காங்க. அப்புறம் ஓப்பன் அண்ட் க்ளோஸ் பிரேசஸ்குள்ள இருக்கிறது எக்ஸாக்ட் மேட்ச் டைப்பா டிஸ்ப்ளே பண்றாங்க. ஸோ இங்க ஒரு டைம் நீங்க ஆட் பண்ணதுக்கு அப்புறம் வெரிஃபை பண்ணிக்காங்க. ஸோ இப்போ உங்களுக்கு நெகட்டிவ் கீவேர்ட்ஸ் அப்படின்னா என்ன, அப்புறம் அதோட டைப்ஸ் என்னன்னு சொல்லிட்டு புரிஞ்சிருக்கும். ஸோ இதில் ஏதாச்சும் டவுட் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க. அதுக்கான சொல்யூஷன் கண்டிப்பாக நான் உங்களுக்கு தரேன். இன்னும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்காங்க. அப்போ தான் நான் அடுத்த போகிற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு சீக்கிரமாக ரீச் ஆகும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அண்ட் ஹேவ் எ குட் டே.